நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை தடுத்து நிறுத்துவது திமுகவின் நோக்கம் அல்ல என்று அமைச்சர் ஏவா வேலு விளக்கம் அளித்துள்ளார். மதுரையில் கட்டப்பட்டு வரக்கூடிய உயர்மட்ட மேம்பால பணிகளை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜயின் கட்சியை திமுக அரசு தடுக்க முயற்சிப்பதாக கூறுவது தவறான தகவல் என்று தெரிவித்தார். அவர் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லும் போதே தலைவர்கிட்ட சொல்லும்போது வாழ்த்துக்கள் சொன்னார். அமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதி கூட கேட்குற பொழுது என் நண்பர் அவர் ஆரம்பிப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்தையை தெரிவித்தீங்கன்னு சொல்கிற மனப்பக்கத்தில் தான் திமுக இருக்குது ஒழிய அவர் ஆரம்பித்து அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது ஜனநாயக உரிமை, அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க. அதை தடுத்து நிற்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. சென்னையில் கோட் திரைப்படம் பார்க்க வந்த ரசிகர்கள் நோ பார்க்கிங்கில் நிறுத்திய வாகனங்களுக்கு போக்குவரத்து காவலர்கள் அபராதம் விதித்தனர். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கில் காலை 9 மணி அளவில் கோட் திரைப்படம் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் படம் பார்க்க ஒரே நேரத்தில் கூடியதால் அவர்களின் இருசக்கர வாகனம் நிறுத்த இடமில்லாததால் வாகனங்களை ஜிஎஸ்டி சாலையோரம் நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்திவிட்டு சென்றனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து காவல்துறையினர் நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்ட சுமார் 50 வாகனங்களுக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதித்து அபராத ரசீதை வாகனத்தில் ஒட்டிவிட்டு சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பியர்சோலா சாலையில் திடீரென்று உலா வந்த ஒற்றை காட்டெருமையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சாலையில் நீண்ட நேரமாக புற்களை மேய்ந்தபடி நின்ற காட்டெருமையை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் வாகனங்களை இயக்கினர். மேலும் சிலர் அந்த சாலையை தவிர்த்துவிட்டு வேறு வழியில் பயணித்தனர். இந்நிலையில் வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே 45வது திருமண நாளுக்காக தொழிலதிபர் ஒருவர் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள தனது நிலத்தை காவல் நிலையம் கட்ட வழங்கியுள்ளார். திருப்பனந்தாள் காவல் நிலையத்திற்கு நிரந்தர கட்டடம் கட்ட இடம் தேடப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஏஜே ஷாஜஹான் என்ற தொழிலதிபர் தானாக முன்வந்து சோழவரம் பேரூராட்சிக்கு அருகே உள்ள தனது 20,056 சதுர அடி இடத்தை காவல் நிலையம் கட்ட தானமாக வழங்கியுள்ளார். அதன் பத்திரங்களை சோழபுரம் காவல் நிலையத்தில் திருவிடைமருதூர் சரக காவல்துறை கண்காணிப்பாளர் GK ராஜு, திருப்பனந்தாள் காவல் ஆய்வாளர் கரிகால சோழன் ஆகியோரிடம் வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் தனியாக அறை எடுத்து ரேஷன் அரிசியை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். RVE லே அவுட் பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தல் நடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் உணவு வட்ட வழங்கல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது ஒரு அறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக 1000 கிலோ ரேஷன் அரிசி கடத்தலுக்கு பயன்படுத்திய 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த அரிசியை பதுக்கி வைத்தது யார் என காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே சாலையில் கழிவுநீர் ஓடுவதால் தொற்றுநோய் பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாரவாரிக்குப்பம் பேரூராட்சிக்குட்பட்ட 3வது வார்டில் உள்ள வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. சாக்கடை கால்வாய்களும் நிரம்பி வழியக்கூடிய நிலையில் தெருக்களிலும் சாலைகளிலும் கழிவுநீர் தேங்கி நிற்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதால் பேரூராட்சி அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு சீரமைப்பில் ஈடுபட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதல் முறை குற்றவாளிகளுக்கு மாவட்டந்தோறும் தனியாக சிறை அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. கஞ்சா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட வழக்குகளில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன. மனுக்களை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, சிறு சிறு குற்றங்கள் புரிந்ததாக கைது செய்யப்படும் முதல் முறை குற்றவாளிகளை மத்திய சிறையில் கடும் குற்றம் புரிந்த கைதிகளுடன் சேர்த்து சிறை வைப்பது ஏற்புடையதல்ல என்று கூறினார். முதல் முறை குற்றவாளிகள் ரவுடிகளாக மாறுவதை தடுக்க முதல் முறை கைதிகளுக்கு என்று தனியாக சிறை அமைப்பது குறித்து சிறைத்துறை ஐஜியிடம் விளக்கம் பெற்று தெரிவிக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். மழைநீரை நம்பி நேரடி நெல் விதைப்பு செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பு திட்டம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் விவசாயிகள் நெல் விதைப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆற்றுப்பாசனம் போதிய அளவு கிடைக்காத நிலையில் மழைநீரை நம்பி விதைப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக உழவு மானியம், விதை மானியம், உரம் மானியம் உள்ளிட்டவை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுதந்திர போராட்ட வீரர் வ.உ.சி பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி துறைமுகத்தை பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர்.
வஉசி பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக தூத்துக்குடியில் உள்ள வஉ சிதம்பரனார் துறைமுகத்தை சுற்றி பார்க்க பொதுமக்களுக்கு துறைமுக ஆணையம் சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டது. காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி வரை பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் ஏராளமானோர் வஉ சிதம்பரனார் துறைமுகத்திற்கு வருகை தந்தனர். துறைமுகத்தில் சரக்குகளை இறக்குவதற்காக வந்து நின்ற கப்பல்களை பார்த்து ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இங்கே நிறைய கப்பலையெல்லாம் பார்த்தோம், நீர் மூழ்கி கப்பலை பார்த்தோம். அங்கே ஆனால் உள்ளே போய் காட்டினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் இங்கே இப்போ தான் முதல் டைம் வர்றோம். கிட்டத்தட்ட 68 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் துறைமுகத்தை பார்த்தது கிடையாது. இன்றைக்கு என்னோட துறைமுகத்தை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கே கப்பலை பார்த்தோம், ஆனால் வெளியே நின்று தான் பார்க்கோம். உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இன்னும் வயசாகிட்டு இன்னும் எப்போ உள்ளே போய் பார்க்க கப்பலை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே வசிக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாக போராட்டம் நடைபெற்றது. அரும்பராம்பட்டு கிராமத்தில் வசிக்கக்கூடிய பட்டியலின மக்கள் ஒரே வீட்டில் 2-3 குடும்பங்களாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வீடு இல்லாத மக்களுக்கு இலவச பட்டா வழங்க வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் பொதுமக்களும் இணைந்து ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாய், தலையணை, ஆடு, மாடுகளுடன் வந்த 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் வஉசி பிறந்தநாள் விழாவில் இளைஞர்கள் அரசு பேருந்தை வழிமறித்து அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வஉ சிதம்பரனாரின் 153வது பிறந்த நாளையொட்டி திண்டுக்கல்லில் உள்ள அவரது சிலைக்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பல்வேறு சங்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிலையில் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக வந்த இளைஞர்கள் வீலிங் செய்ததோடு வாகனங்களை சாலையில் நிறுத்தி அவ்வழியாக வந்த அரசு பேருந்து மீது ஏறி அத்துமீறலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் கண்முன்னே இளைஞர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கூட்டணி குறித்து முடிவெடுக்க தனக்கு அதிகாரம் இல்லை என்றும் தான் பேசியதை திரித்து தவறாக வெளியிட்டிருப்பதாகவும் அமைச்சர் KN நேரு விளக்கம் அளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேசிய அமைச்சர் KN நேரு, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த அமைப்பு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் என்று சொல்ல முடியாது என்று கூறியிருந்தார். இது பெரும் சர்ச்சையான நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கூட்டணி கட்சிகளை முதலமைச்சர் எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டார் என்று கூறினார். மீண்டும் திமுக ஆட்சி 50 ஆண்டு காலம் கழித்து மீண்டும் தொடர்ந்து திமுக ஆட்சி வர வேண்டும். அதற்கு எல்லாரும் தயாராக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் நாம் தயாராக இருக்க வேண்டும் சொன்னேன். எந்த நிலையிலும் மீண்டும் தளபதி அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்க வேண்டும். திமுக ஒரு பெருமையை தேடித்தர வேண்டும். கலைஞருக்கு பிறகு தளபதி அவர்களை கொண்டு வர வேண்டும். அப்படி தான் சொன்னேன். நான் தோழமை கட்சியெல்லாம் வேணான்னு சொல்ல, அது எனக்கு அதிகாரம் யார் அப்படிலாம் சொல்ல கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அது மாதிரிலாம் சொல்ல அவங்களா போடுறாங்க.